வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜெஃப்னா ஃபெஸ்டின் காலை நேர தலைப்புச் செய்திகளோடு. வெளிநாட்டில் உள்ள புலி பயங்கரவாதிகளை திருப்திப்படுத்தவா ஐநா சென்றிருக்கிறீர்கள்? நாமலின்றி கோபம். எங்களூரை குப்பை கிடங்காக மாற்ற வேண்டாம். யாழ்ப்பாணம் அரியாலை மக்கள் போராட்டத்தில் குதிப்பு. மாணவர்களின் எண்ணிக்கையில் குறைவாக உள்ள சிறிய பாடசாலைகளை மூடுவதே சிறந்த வழி. பிரதமர் ஹரணி அறிவிப்பு. மகிந்தவின் முக்கிய புள்ளிக்கு மரண தண்டனை விதித்தது நீதிமன்றம். மகிந்தவுக்கு பலத்த பாதுகாப்பை வழங்குங்கள். உண்ணாவிரதத்தை ஆரம்பித்த தேரர். யாழ்ப்பாணத்தில் அடுத்த வருடம் முதல் லஞ்சீட் பாவனைக்கு தடை. வாழை இலையில் உணவு பரிமாறும் திட்டம் அறிமுகம். நாளவிய ரீதியில் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பிக்கவுள்ள கிராம அலுவலர்கள். நாட்டில் மின்சாரம் தடைப்பட்டால் திருத்துவதற்கு யாருமில்லை. போராட்டத்தில் குதித்த மின்சார சபை ஊழியர்கள். நாட்டின் மக்கள் தொகையில் 10% பல்வேறு மனநோய்களால் பாதிப்பு. வெளியானது அதிர்ச்சி அறிக்கை. திருகோணமலையில் விபத்து, ஒருவர் உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் எதிர்வரும் நாட்களில் பணிப்புறக்கணிப்பை முன்னெடுக்கவுள்ளதாக இலங்கை ஐக்கிய கிராம உத்தியோகத்தர் சங்கம் அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட எரிபொருள் கொடுப்பனவை மீள வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே சங்கத்தின் தலைவர் நந்தன ரணசிங்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ரத்னபுரி மத்தியகுட பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடொன்றில் பொருத்தப்பட்டிருந்த அஞ்சல் பெட்டிக்குள் இருந்து 53 தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்தியகுட போலீசார் தெரிவித்துள்ளனர். மத்தியகுட போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. G56 ரக தோட்டாக்கள் 47 மற்றும் 9 ரக தோட்டாக்கள் 6 இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிக்கு சொந்தமான பழைய வீடொன்றில் பொருத்தப்பட்டிருந்த அஞ்சல் பெட்டிக்குள் இந்த தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 10% பல்வேறு மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மக்கள் தொகையில் 2% கடுமையான மனநோய்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியல் அசீல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். உலக மனநல தினத்தை முன்னிட்டு நேற்று நடைபெற்ற தேசிய நிகழ்வில் பங்கேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை தம்பலகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட 98ஆம் கட்டை சந்தியில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் பாதசாரி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தம்பலகாமம் போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் மூதூரை சேர்ந்த 55 வயதுடைய குடும்பஸ்தரே உயிரிழந்துள்ளார். பேருந்தில் இருந்து இறங்கி மஞ்சள் கடவையை கடக்கும் போது வேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகின்றது. தங்காலை கோட்ட நிலத்துக்கு முன்பாக உள்ள DS சேனநாயக்க சிலைக்கு முன்பாக ரத்து பஸ்வல தேரிபெகே ஸ்ரீதம்பதேரர் நேற்று பிற்பகல் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பை நீக்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த போராட்டத்தில் குதித்துள்ளார். ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பாதுகாப்பை மீண்டும் வழங்குமாறு கோரியும் தேரறிந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மின்சார பொருளியலாளர்கள் சங்கம் முன்னெடுத்துள்ள போராட்டம் காரணமாக நாடு முழுவதும் மின்தடை ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படுவதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணைப்பாளர் ஆனந்த பாலித எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த முடிவு தன்னிச்சையாக எடுக்கப்படவில்லை எனவும் அனைத்து தொடர்புடைய அதிகாரிகளுக்கும் எழுத்துப்பூர்வமாக அறிவித்த பின்னரே எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி அனைத்து பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகளும் நிலையான 8 மணி நேர வேலை காலத்தில் மட்டுமே மேற்கொள்ளப்படும். அதற்கு மேல் எவ்விதமான அவசரமாக இருந்தாலும் பராமரிப்பு அல்லது பழுது பார்க்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட மாட்டாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குறைந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட சிறிய பாடசாலைகள் மூடப்படுவதை தடுக்க முடியாது என பிரதமர் ஹரணி அமரசூரிய உறுதிபட தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சில் நடைபெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் கருத்து வெளியிடும் போது அவர் மேற்கண்ட விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஒரு சில பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைவடைய மாணவர் உட்சேர்க்கை நடவடிக்கையில் காணப்படும் குறைபாடுகளே காரணமாகும். எனவே அவற்றை சீரமைக்க வேண்டும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் அடியாளாக செயற்பட்ட ஜூலியம்பட்டி அமரி என்ற நபருக்கு கொலை குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மரண தண்டனையை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை உயர் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.
மஹிந்தவின் மெதமுலன வேட்டை நாய் என அழைக்கப்படும் இந்த ஜிலம்பெட்டி அமரேவுக்கு கடுவனாவில் நடந்த ஜேவிபி பேரணியில் 2 பேரை சுட்டுக் கொன்ற மற்றொருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர் பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து எண்ணிலடங்காத குற்றங்களை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 60வது அமர்வில் வாக்கெடுப்பு இல்லாமல் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் போது அரசாங்கம் வாக்களிப்பை கோரவில்லை என பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ என்று குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் வாக்கெடுப்பை கோருவதற்கு அரசாங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லையா, நாடுகள் பல இலங்கைக்கு ஆதரவாக உள்ளன, எனினும் டயஸ்போராக்களையா விடுதலை புலி ஆதரவாளர்களையா மகிழ்விக்க போகிறீர்கள் என நாமல் ராஜபக்ஷ கேள்வி எழுப்பியுள்ளார். பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். ජෙනීවවල හියුමන් රයිට්ස් කමිෂන් කවුන්සිල් එක ආවා. මොකද්ද ඔබ තමුන්නාසලා කරේ? වාචිකව විරුද්ධ වෙනවා. හැබැයි ඡන්දෙ ගන්නෙ නැහැ. දැන් වාචිකව විරුද්ධ වෙනවා නම් ඡන්දයක් ඉල්ලන්න බැරි කොන්දක් නැද්ද ආණ්ඩුවට? ලෝකේ රටවල් බහුතරයක් රටවල් ගණනාවක් ලංකාවේ සහයට ඉන්නවා. හැබැයි වාචිකව විරුද්ධ වෙනවා. කාවද ඔබ තමුන්නාසලා සතුරු කරන්න හදන්නේ? කාවද ඔබ තමුන්නාසලා සතුරු කරන්න හදන්නේ? එක්තරා කණ්ඩායමක්ද ඩයස්පෝරා එකද LTT ක්‍රස්තවාදීන්ගේ හිතවාදීන්ද එහෙම නැත්නම් අවංකව අපේ රටේ මේ ප්‍රශ්නෙට විසඳුමක් හොයන්නද වාචිකව අපි විරුද්ධයි කියන බෑ ඡන්ද ඉල්ලන්නේ නැහැ එහෙමනම් ගරු සභාපතිතුමේ මේ දෙබෙදි පිළිවෙත නවත්තන්න කියන්නේ කරුණාකරලා අවංකව කටයුතු කරන්න අද රටේ ගොවියාගේ දීවරගේ කම්කරුවගේ ප්‍රශ්නෙට ආණ්ඩුව විසඳුමක් දෙන්න මැදිහත් වෙන්නේ නැහැ ආයෝජකයෝ ලංකාවට එනවා කියලා කියනවා ආපු ආයෝජකෙක් අපිට පේන්නේ නැහැ. அரியாலை கிழக்கு பகுதியில் குப்பைமேடு அமைக்கும் நல்லூர் பிரதேச சபையின் திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் போராட்ட களத்திற்கு வர வேண்டும் என கோரி வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்ட நிலையில் பின்னர் நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் போராட்ட இடத்துக்கு வருகை தந்துள்ளார். குறித்த பகுதியில் இனி குப்பை கொட்டுவதற்கு வாகனங்கள் வருகை தந்தால் அவற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு நாங்கள் பொறுப்பல்ல எனவும் எச்சரிக்கை விடுத்த நிலையில் பிரச்சினை தொடர்பில் தவிசாளரிடம் மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று ஆளுநர் செயலகத்தில் மற்றொரு மகஜரையும் கையளித்துள்ளனர். இயற்கை பசலை உற்பத்தி என்ற பெயரில் வகைப்படுத்தப்படாத மக்காத குப்பைகளை எமது ஊரில் கொட்டி எமது ஊரை குப்பை மேடாக மாற்றும் முயற்சியை நல்லூர் பிரதேச சபை உடனடியாக கைவிட வேண்டும் எனவும் இதன் போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் உள்ள கல்வியற் கல்லூரிகளிலும் ஆசிரியர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட வேண்டும். அதற்கான நடவடிக்கைகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமரும் உயர்கல்வி அமைச்சருமான பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற கேள்வி மீதான அமர்வில் உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதி முதல் வடமாகாணம் முழுவதும் லஞ்சிட் பாவனைக்கு தடை விதிக்கவும் மாற்றீடாக வாழை இலையை பயன்படுத்தவும் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த விடயங்கள் தொடர்பில் தீர்மானத்தை நிறைவேற்றாத உள்ளூராட்சி மன்றங்கள் அதனை நிறைவேற்ற வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதேவேளை போக்குவரத்து நெரிசல்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு வழி பாதைகளை அறிமுகப்படுத்துதல், கனரக வாகனங்களின் பாவனைக்கு நேர கட்டுப்பாடுகளை விதித்தல் ஆகியவற்றை செயற்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் மழை காலத்துக்கு முன்னர் வெள்ளம் வழிந்தோடுவதற்கு தடையாக அமைந்துள்ள சட்டவிரோத கட்டுமானங்களை உடனடியாக அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள காசல் மகப்பேற்று வைத்தியசாலையில் புதிதாக நிறுவப்பட்ட விந்தணு வங்கி சேவை மூலம் 10 பெண்கள் வெற்றிகரமாக கருத்தரித்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் அஜித்குமார தண்டநாராயண நாட்டில் தம்பதிகள் மற்றும் தனிநபர்களுக்கிடையே பலட்டத்தன்மையை நிவர்த்தி செய்வதில் விந்தணு வங்கி பாரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட விந்தணு வங்கியில் 150க்கு மேற்பட்ட ஆண்கள் விந்தணு தானம் செய்ய பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் 10 பெண்கள் கருத்தரித்துள்ளனர். பலட்டத்தன்மையால் போராடும் தம்பதிகளுக்கு புதிய நம்பிக்கையை வழங்குவதே இந்த சேவையின் முதன்மை நோக்கமாகும். மேலும் இலங்கையில் இளம் தம்பதிகளுக்கிடையே அதிகரித்து வரும் கருவுறுதல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு ஆண்மலட்டுத்தன்மை ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக மாறியுள்ளது என வைத்திய நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.
இத்துடன் காலை நேர செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் இரவு நேர தலைப்பு செய்திகளுடன் சந்திக்கும் வரை நன்றி.